அடுத்த வாரம் வீரா சீரியல்ல என்ன நடக்கலனா மாறன்ட்ட வந்து ஒரு கஸ்டமர் டிஸ்கவுண்ட் தருவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. மாறனும் அதெல்லாம் தரலாம் சார் அப்படின்றாரு. அதுக்கு ராகவன் வந்து கண்மணி முன்னாடி கெத்து காட்டணுன்றதுக்காண்டி மாறனை வந்து அவமானப்படுத்துற மாதிரி பேசுறாங்க. அதெல்லாம் தர முடியாது, நீ இந்த விஷயத்துல தலையிடாத அப்படின்றாங்க. அதை கேட்டவொடனே மாறனுக்கு வந்து ஒரு மாதிரி ஆகிருது. கஸ்டமர் முன்னாடி மாறனை ராகவன் வந்து பேசுறத மாறனால தாங்கிக்க முடியல. மாறனோட முகமே மாறுது. உடனே வீரா வர்றாங்க. எதுக்காண்டி டிஸ்கவுண்ட் தரக்கூடாதுன்னு சொல்றீங்க மாமா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அதை கேட்கிற ராகவன் வந்துட்டு இல்ல வீரா அப்படின்றாரு. ஏமாமா இத்தனை நாளா நீங்க டிஸ்கவுண்ட் தந்துட்டு தானே இருந்தீங்க, அதை ஆள் பார்த்து நம்ம கஸ்டமருக்கு தர்றது தானே, இதுல எதுக்கு நீங்க வந்து மாறனை தலையிடக்கூடாது அப்படின்றீங்க. அதுக்கு ராகவன் வந்துட்டு மாறன் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தா வருமானத்துல பாதிக்கும் அப்படின்றாரு. அதுக்கு வீரா வந்துட்டு எல்லாத்துக்குமே அவர் குறைச்சிட்டு இருக்காரு, கஷ்டப்படுறவங்களுக்கு குறைக்கிறாரு, இதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. உடனே கண்மணி வந்துட்டு சொல்றாங்க, அதான் இவர் சொல்றாருல குறைக்க முடியாதுன்னு, நீ எதுக்கு வீரா சப்போர்ட் பண்ணிட்டு வர்றா அப்படின்றாங்க. அதுக்கு வீரா வந்துட்டு சொல்றாங்க, நான் ஒன்னும் மாறனுக்கு சப்போர்ட் பண்ணல, நாயத்தை பேசுறேன், அவங்க வந்து கஷ்டப்படுறவங்கன்றதுக்காண்டி அவர் வந்து குறைக்கிறாரு, இதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இப்படி பேசிட்டே இருக்கும்போது ராமச்சந்திரன் வந்துடுறாரு. என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்கிறாரு. அதுக்கு வீரா வந்துட்டு நடந்தது சொல்றாங்க. அதுக்கு கண்மணி வந்துட்டு சொல்றாங்க, இவர் சொன்னதுல என்னமோமா தப்பு இருக்கு, ரொம்ப டிஸ்கவுண்ட் பண்ணா கடையோட வருமானத்துல தானே அது பாதிக்கும், அதான் இவர் சொன்னாரு அப்படின்றாங்க. அதுக்கு வீரா வந்துட்டு இவர் ரொம்ப எல்லாம் டிஸ்கவுண்ட் கொடுக்கல, பார்த்து தான் கொடுக்குறாரு அப்படின்றாங்க. அதை கேட்கிற ராமச்சந்திரன் வந்துட்டு ராகவனை பார்த்து என்ன ராகவா இப்படி பண்ணிட்டு இருக்கேன், அவன் வந்து கரெக்டா தானே பண்ணிட்டு இருக்கான், அவன் வந்து கஷ்டப்படுறவங்களுக்கு தானே குறைக்கிறான், இதுல வந்து 100-200 குறைஞ்சா கடையோட வருமானத்தை பாதிக்காது, அது வந்து கஸ்டமரை இன்னும் கூட்டத்தான் செய்யும் அப்படின்றாரு. உன்னை விட மாறனுக்கு தான் அனுபவம் ஜாஸ்தி, அதனால வந்து அவன் வந்து இந்த மாதிரி பண்றதுல எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்றாரு. அதை கேட்கிற கண்மணி ராகவனும் பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. என்ன இது திடீர்னு இப்படி மாறிட்டாரு அப்படின்ட்டு. உடனே வீரா வந்துட்டு கண்மணியை பார்த்து நக்கலா சிரிக்கிறாங்க.